ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சிவன் கண் நாட்டில் ஒரு பர்ஸ் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா லிங்க் மேலே கொடுக்குறேன். அது மேலே க்ளோசர் வராமல் நான் போட்டிருப்பேன். இதில் கிராஸ் கட் சிவன் கண் நாட்டில் க்ளோசர் வர மாதிரி போட்டிருக்கேன். அது எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக்கும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி க்ளோசர் வரும்போது ஒயர் நிறைய வேஸ்ட் ஆகும். ஒயர் லென்த் அதிகமாக கட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ரன்னிங் ஒயர் மெத்தடில் பேஸ் போட்டிங்கன்னா ஒயர் அவ்வளோ வேஸ்ட் ஆகாது. ஆனால் கிராஸ் கட் மெத்தடில் நீங்கள் க்ளோசர் போடும்போது கண்டிப்பாக ஒயர் அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்கிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பர்ஸ் போடுறதுக்காக நான் 50-50 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 50-50 ஒயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் ஒயர் கூடைகள் பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்ஸ் போடுறதுக்கு மொத்தம் 30 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 5 அடி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஒயர்களையும் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து 1.5 ஃபீட் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். நார்மலாக போடுற ஒரு முடிச்சு தான் போடணும். அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிடணும். எல்லா ஒயர்களையும் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. முடிச்சு போட்டு வச்ச பின்னாடி எப்படி நாட் போடுறது அப்படிங்கறத நான் சொல்றேன், கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் சிவன் கண் கிராஸ் கட் கூடையிலையும் ஃபர்ஸ்ட் நம்ம போடுற நாட் நார்மல் நாட் தான் போடணும். ஃபர்ஸ்ட் அந்த நார்மல் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ஒயரை எடுத்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணும்போது எப்போதுமே எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஈக்குவலா ஃபோல்டு பண்ணுவீங்க. இதுல நம்ம அந்த நாட் போட்டிருக்கோம் பாருங்க, அது வரையும் தான் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். ஓகேயா? அந்த நாட் போடுற இடம் வரையும் நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 ஒயர்களையும் இந்த மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஒயர் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கணும். அதுல திருமண ஒயர் இருக்கு பாருங்க, 2 ஒயர் நமக்கு கிடைக்கும் ஃபோல்டு பண்ணியிருக்கனால. அதுல சொரசொரப்பான ஒயர் இருக்கு பாருங்க, அது கீழே வரணும். அந்த ஒயர்ல தான் நாட் போட்டுக்கணும். அதை லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ரைட் ஹேண்ட்ல இன்னொரு ஒயர் எடுக்கணும். அந்த ஒயர்ல முடிச்சல் உள்ள பகுதி வலுவலுப்பான பகுதியா இருக்கணும். அந்த ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு நீங்க இந்த ஒயருக்கு மேல லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயருக்கு மேல போட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல வைங்க. அடுத்து சைட்ல இருக்கிற திருமண ஒயரை லூப்புக்குள்ள விடுங்க, நாட் போட்டுருங்க. இப்படிதான் நீங்க நாட் போடணும். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க நாட் போட்டீங்கன்னா தான் ஒயர் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாம க்ளோசர் போடுறதுக்கு சரியா இருக்கும். இன்னொரு தடவை சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. 2 ஒயர்களை ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணும்போது ஒரு ஒயர் சொரசொரப்பான பகுதி முடிச்சல் உள்ள பார்ட்டா இருக்கணும். இன்னொரு ஒயர் வலுவலுப்பான பகுதி முடிச்சல் உள்ள பார்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து நீங்க மேல போட்டு நாட் போடணும். இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் போட்டு வச்சுக்கோங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எல்லா நாட்ஸ்லயும் நான் நார்மல் நாட் போட்டு வச்சுட்டேன். இனி நம்ம சிவன் கண் நாட் போட ஆரம்பிக்கலாம். மொத்தம் இதுல 15 நாட்ஸ் இருக்கு. இப்போ 2 நாட்ஸை எடுத்து பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். மேல முடிச்சல் பகுதி மேல வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேயா? இப்போ ரைட் சைடு இருக்கிற ஒயரை ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கணும். நார்மலா போடுற சிவன் கண் நாட் தான். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எஸ் ஷேப்ல வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ள விட்டுறணும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை லூப்புக்குள்ள விட்டுறணும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை லூப்புக்குள்ள விட்டுட்டு நாட் இழுத்து டைட் பண்ணிடலாம். அதே மாதிரியே கீழே இருக்கிற எக்ஸ் ஷேப்லயும் நீங்க நாட் போட்டுறணும். அங்கேயும் சிவன் கண் நாட் தான் போடணும். இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க.
இப்போ பாருங்க எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 3 லைன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேயா? இன்னொரு வந்து பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் அதிகமா போடணும். ஸோ அதனால அடுத்து வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன்ல வந்து நமக்கு 14 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னொரு லைன் வந்து 13 நாட்ஸ் கிடைக்கும். அடுத்த லைன் வந்து நம்ம நார்மல் நாட் தான் போடணும். கண் கிராஸ் கட் கூடையில கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு லைன் நார்மல் போட்டோம் அப்படின்னா ஒரு லைன் வந்து சிவன் கண், அடுத்த லைன் வந்து நார்மல், இப்படியே மாத்தி மாத்தி தான் போடணும். அதனால அடுத்த லைன் வந்து நார்மல் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி மேலையும் கீழேயும் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ மொத்தம் 5 லைன் நான் போட்டுட்டேன். ஓகேயா? இனி வந்து பேஸ் வந்து நமக்கு இவ்வளோ அகலம் கிடைச்சிருக்கு. இது வந்து நார்மலான ஒரு பர்ஸ் அப்படிங்கறதுனால இந்த அளவு போதும். ஒருவேளை நீங்க பேக் எதுவும் போடுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே லைன்ஸ் வந்து நீங்க அதிகம் போட்டுக்கலாம். ஓகேயா? இனி வந்து நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். கார்னர் டர்ன் பண்றது தான் ரொம்ப முக்கியமான பார்ட். இப்போ லாஸ்ட் லைன்ல வந்து நம்ம நார்மல் நாட் போட்டிருக்கோம் இல்லையா? இனி வந்து கார்னர் டர்ன் பண்ணும்போது சிவன் கண் நாட் தான் போடணும். லாஸ்ட் எந்த லைன்ல முடிச்சிருக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த நாட் என்ன போடணுமோ அதுதான் வந்து கார்னர்லையும் போடணும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு 3 ஒயர்கள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இந்த 2வது ஒயரையும் 3வது ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். சிவன் கண் நாட் தான் போடணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து 3வது ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து 2வது ஒயரை எஸ் ஷேப்ல வச்சுட்டு லூப்குள்ள விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை லூப்புக்குள்ள விட்டு நாட் வந்து டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 கார்னர்லயும் சிவன் கண் நாட் வந்து போட்டு முடிச்சிருங்க. இப்ப கார்னர் போட்டு இப்ப கார்னர் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்க மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிவன் கண் டிசைன் சரியா வராது. அதனால ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அது என்ன அப்படிங்கறது நீங்க என்னுடைய பழைய வீடியோக்கள் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுலயும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து என்னுடைய சேனலுக்கு புது வரவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து கார்னர்ஸ்ல எல்லாம் நமக்கு வந்து சிவன் கண் நாட் கிடைச்சிருச்சு. ஓகேயா? இப்போ நான் இந்த நடுவுல இருக்கு பாருங்க இந்த சென்டர் லைன், இந்த நாட் வந்து நம்ம நார்மல் நாட்ல தான் இருக்கு. அப்படி போடும்போது இந்த நாட் வந்து நமக்கு சென்டர்ல இருக்கு பாருங்க, இந்த நாட் 2 சைட்லயே இருக்கு. இந்த சென்டர் நாட் வந்து நார்மல் நாட்ல இருக்கு. இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிவன் கண் ஷேப் வராது. ஸோ அதனால அதை பிரிச்சு விட்டுட்டு அதுலயும் சிவன் கண் நாட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது தான் அடுத்த லைன்ஸ் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேயா? இப்போ இதுல சிவன் கண் நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. கண்டினியூஸா நீங்க வந்து நாட்ஸ் போட்டு வரணும், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ஹைட் எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு ஹைட் வந்து போட்டுட்டு வாங்க. எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஒரு லைன் ஃபுல்லா சிவன் கண் நாட்டும் ஒரு லைன் ஃபுல்லா நார்மல் நாட்டும் மாத்தி மாத்தி போட வேண்டியதான். இப்ப 2 சைட்லயும் நமக்கு சிவன் கண் நாட் கிடைச்சிருச்சு இல்லையா? இனி வந்து சென்டர் பகுதியிலயும் சிவன் கண் நாட் லைன் போட்டுறணும். சிவன் கண் நாட் லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அடுத்த லைன் ஃபுல்லாவே நார்மல் நாட் போடணும். அதுக்கு அடுத்த லைன் ஃபுல்லாவே சிவன் கண் நாட் போடணும். இதே மாதிரி மாத்தி மாத்தி நீங்க போடணும். ஒருவேளை கிராஸா போடுறீங்க, உங்களுக்கு கிராஸா போடுறதுல எந்த கன்ஃபியூஸும் இல்லைன்னா நீங்க கிராஸாவும் போடலாம். கிராஸா போட்டா எப்படி போடணும் அப்படின்னா ஒரு நாட் நார்மல், ஒரு நாட் சிவன் கண், ஒரு நாட் நார்மல், இந்த மாதிரி பேட்டர்ன்ல போட்டு வரணும். அப்பதான் வந்து கிராஸா போடும்போதும் நமக்கு டிசைன் கரெக்டா வரும். டிசைன் வந்து ஹரிசாண்டலாவும் ஒரு ஹோல் வந்து வெர்டிகலாவும் வருது பாருங்க. இந்த டிசைனை தான் நான் சொல்றேன். ஓகேவா? இனி வந்து கண்டினியூஸா போட்டு வர வேண்டியதுதான். இப்போ வந்து நான்
இவ்வளவு தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். இனி வந்து க்ளோசர் பார்ட் வந்து போடலாம். க்ளோசர் பார்ட் போடுறதுக்கு ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கணும். நம்ம நாட் போட்ட பகுதியெல்லாம் ஒரு சைடில் இருக்கு. அந்த பகுதியை மட்டும் எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா 15 நாட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 15 நாட்ஸ்லையும் நீங்கள் வந்து அதுக்கு மேலே நாட் போட்டு வரணும். இப்போ லாஸ்ட் லைன் நார்மல் போட்டிருந்தீங்கன்னா அடுத்து சிவன் கண் போடணும். இதே மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு லைனாக நம்ம குறைச்சிட்டே வரணும். இந்த லைனில் வந்து 15 நாட்ஸ் வரும். அடுத்த லைனில் 13 வரும். இதே மாதிரி கம்மியாயிட்டே வரும். லாஸ்ட்ல ஒரு நாட்டில் வந்து முடியும். இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டே போட்டு வாங்க. அப்போ நமக்கு க்ளோசர் பார்ட் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. பாருங்க, நான் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஒயர்களை இன்செர்ட் பண்ணலாம். பொதுவாக நம்ம ஒயர்களை 3rd ரோல தான் இன்செர்ட் பண்ணுவோம். இதுல வந்து 2nd ரோல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஒயர்களையும் 2nd ரோல நீட்டா இன்செர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மேக்னெட் பட்டன் வச்சிடலாம். நான் வந்து அந்த மேக்னெட் பட்டன் தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு லேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஜிப் வச்சு தைச்சிருக்கேன். லைனிங் ஜிப் வச்சு தைக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. நான் அதோட வீடியோ எடுக்க முடியல. இன்ஷால்லா இன்னொரு தடவை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அழகா இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.